பிள்ளையான் சிறையில் இருந்தபோது நடந்துள்ள ரகசிய சந்திப்புகள் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். வடக்கில் அடிப்படை அபிவிருத்தி நடவடிக்கை தொடர்பில் மீளாய்வு கூட்டம். பிள்ளையானுக்கு ஆயுதல் வழங்கியது ஜெனரல் சரத் பொன்சேகாவா, அம்பலமான சதி திட்டம். நீடிக்கப்பட மாட்டாது, உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு அவசர அறிவிப்பு. இந்தியாவில் கைதான தினுஷ சதுரங்கவுக்கு மே 5 வரை விளக்கமறியல். மத்திய கிழக்கு போருக்கு மத்தியில் இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் அதிகரிப்பு. ஜோஷிதோ டெய்சிக்கு எதிரான வழக்கு பிற்போடல். காரொன்றில் இருந்து பெருந்தொகை வெடிபொருட்கள், கைதான சந்தேக நபர். தொடர்புடைய விரிவான செய்திகள். ஜோசப் பரராஜசிங்க படுகொலை சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நடந்த பல சந்திப்புகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நடந்த பல சந்திப்புகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு துறையினர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு துறையினர் சமர்ப்பித்துள்ள தகவல்களின்படி பரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தெரியவந்துள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இலங்கை ராணுவத்தில் மேஜர் தரத்துக்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த சக்ரான் ஹாசிமின் சகோதரர் செய்தி மௌலவி மற்றும் மில்கான் ஆகியோரை பிள்ளையான் தான் இருந்த சிறை அறைக்கு அழைத்து சென்றதாக அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்த போது அவராவது அருகில் சென்றால் பேச்சை மாற்றி விடுவார்கள் என்றும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றக்கு அறிக்கையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண விவசாயம் மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சு ஆகியவற்றின் கீழ் 2026ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த விசேட துறைசார் மீளாய்வு கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டமானது வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் தலைமையில் நேற்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக சுமார் 1875 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் பாரிய உட்கட்டமைப்பு பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. குறிப்பாக டிட்வா பேரிடர் மற்றும் பருவகால வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பல்வேறு பகுதிகளில் வடிகால்களை தூர்வாரி புனரமைக்கும் பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் மாகாணத்தில் உள்ள பிரதான மற்றும் நடுத்தர குளங்களின் நீர்முகாமைத்துவத்தை மேம்படுத்தி எதிர்வரும் சிறுபோக்கு அதாவது ஜால 2026 செய்கைக்கு தேவையான நீரை தடையின்றி வழங்குவதற்கான அனைத்து ஒழுங்குகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. விவசாய திணைக்களத்தினூடாக 692 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு உற்பத்தி மேம்பாட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நடப்பு சிறுபோக்கத்தில் சுமார் 49,814 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உப உணவு பயிற்சியை முன்னெடுக்க இலக்கிடப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக நிலக்கடலை 13,000 ஹெக்டேரும், பயறு 2,000 ஹெக்டேரும் மற்றும் உளுந்து செய்கைகளிலும் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அத்துடன் திராட்சை செய்கைக்கான விசேட திட்டங்களுக்காக 16 மில்லியன் ரூபாவும், நவீன விவசாய தொழில்நுட்ப விரிவாக்கத்துக்காக 215 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தினூடாக 377 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 97 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. திட்வா வெள்ளப்பெருக்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் 110 மில்லியன் ரூபாவும், கிளிநொச்சியில் 79 மில்லியன் ரூபாவும் இதுவரை இழப்பீடாக வழங்க அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நடமாடும் மருத்துவ முகாம்களூடாக சுமார் 1600 விவசாயிகளுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மீன்பிடி அலகினூடாக 33 மில்லியன் ரூபாய் செலவில் மாகாணத்தில் உள்ள குளங்களில் நன்னீர் மீன் மற்றும் இறால் குஞ்சுகளை இருப்பு செய்யும் பணிகள் 5 மாவட்டங்களிலும் பரவலாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்த ஆளுநர் அனைத்து திட்டங்களையும் உரிய காலப்பகுதிக்குள் விரைவாக நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்.
மே மாதம் 31ஆம் தேதியை அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரச வெசாக் உற்சவத்தின் உத்தியோகபூர்வ நிகழ்வு மே மாதம் 30ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த நாளான மே மாதம் 31ஆம் தேதி அரசாங்க விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடப்பட உள்ளது. இதற்கமைய முன்னதாக மே மாதம் 2ஆம் தேதி வழங்கப்படவிருந்த விடுமுறையை திருத்தம் செய்து இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்துக்கு இணங்க இம்முறை வெசாக் வாரம் மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆயுத கையளிப்பில் ஜெனரல் சரத் பொன்சேகாவை தொடர்புபடுத்துமாறு உதய கவர்மெண்ட் பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல் அம்பலமாகியுள்ளது. ஆயுத கையளிப்பில் ஜெனரல் சரத் பொன்சேகாவை தொடர்புபடுத்துமாறு உதய கம்மன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கிய தகவல் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டமை அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றதாக கூறுமாறு உதய கம்மன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது கட்சிக்காரருக்கு திட்டமிட்ட முறையில் பொய் பிரச்சாரங்களை செய்யுமாறு அறிவுறுத்தியமைக்கமைய கம்மன்பிலவுக்கு எதிராக பல தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது சட்டத்தரணிகள் ஒழுக்க கோவையை மீறும் செயல் எனவும் இதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோட்டபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிள்ளையான் சித்திரவதை முகாம் ஒன்றையும் நடத்தி வந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை 1 ஆண்டுக்கு மேல் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றது. கடந்த 2/4/2026 அன்று அவர் கல்கிச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனை அடுத்து சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரை பிள்ளையானை விளக்குமறியலில் வைக்க கல்கிச பிரதம நீதிவான் ஃபசன் அமரசேன உத்தரவிட்டிருந்தார். சந்தேக நபரின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில பிள்ளையான் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். அண்மையில் திரைசரியிலிருந்து மாயமான $2.5 பில்லியன் பணத்தை மீட்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அரசுக்கு சொந்தமான சுமார் $2.5 மில்லியன் தொகை சைபர் தாக்குதல் மூலம் அனுமதியற்ற கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக நடைபெறுகின்ற முறையான விசாரணை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் அந்த தொகையை மீண்டும் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதாக மையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருகு தமுனிபொல தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளுக்கு இடையிலான சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் மூலம் இத்தகைய பெரிய அளவிலான மோசடிகளில் இழக்கப்படும் பணத்தை மீட்டெடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மையம் மற்றும் போலீசார் இணைந்து விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் பிசினஸ் இமெயில் கம்ப்ரோமைஸ் எனப்படும் நிறுவன மின்னஞ்சல் கணக்குகளில் அனுமதியற்ற நுழைவு பெற்று மேற்கொள்ளப்படும் மோசடி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் மோசடி செய்பவர்கள் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் அல்லது நம்பகமான விநியோகஸ்தர்களாக நடித்து போலியான தகவல்களை வழங்கி பணத்தை பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பான போலீஸ் விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்க இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மையம் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது மோசடியில் பயன்படுத்தப்பட்டு தொழில்நுட்ப முறைகள் மற்றும் தரவு பகுப்பாய்வு தொடர்பாக நிபுணத்துவ உதவி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பணம் பல வெளிநாட்டு நாடுகள் வழியாக பரிமாறப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதால் விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலின் உதவியும் பெறப்பட உள்ளது. மேலும் பிற நாடுகளில் செயல்படும் கணனி அவசர பதிலளிப்பு அணிகளுடன் இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மையம் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சைபர் தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மையம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது.
எனவே இதுவரை உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத பரீட்சார்த்திகள் உடனடியாக அதனை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இல்லையனக்கே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தற்போது நிகழ்நிலை ஊடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதால் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரலுக்கான காலப்பகுதி எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது மேலதிக தகவல் தேவைப்படுவோர் 011-2785-922 மற்றும் 011-2784-208 மற்றும் 011-2784-537 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாக பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டிலிருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தினுஷ சதுரங்க என்பவரை எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தேக நபர் வாழைத்தோட்டம் போலீசாரால் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க போதரகம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணத்தில் சந்தேக நபருக்கு எதிராக வழங்கப்பட்டிருந்த தடுப்பு காவல் உத்தரவு காலம் நிறைவடைந்துள்ளதாகவும் எனவே அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் போலீசாரின் கோரிக்கையை பரிசீலனை செய்த நீதிவான் சந்தேக நபரை எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கை கடந்த மார்ச் மாதத்தில் 1467 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்ட முடித்ததாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொருட்களின் ஏற்றுமதி மூலம் 1180 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் சேவை ஏற்றுமதி மூலம் 286 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளன. இதன் மூலம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதியில் 9% வளர்ச்சியை இலங்கை பெற்றுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கு போர் காரணமாக கடந்த ஆண்டின் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் மார்ச் மாத ஏற்றுமதி வருமானம் 5.2% குறைவடைந்துள்ளது. அத்துடன் தென்னை சார்ந்த பொருட்கள், மின்னணுவியல் துறை, உணவு மற்றும் பானங்கள், மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள், தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கடந்த மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான ஏற்றுமதி வருமானம் குறைந்துள்ள அதேவேளை ஐரோப்பிய, ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதியில் கடந்த மாதம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பதிவாகியுள்ளது. எனினும் மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான ஏற்றுமதி வருமானம் மார்ச் மாதத்தில் 48% குறைவடைந்துள்ளது. அத்துடன் தென்னை சார்ந்த பொருட்கள், மின்னணுவியல் துறை, உணவு மற்றும் பானங்கள், மாணிக்கக்கல் மற்றும் ஆபரணங்கள், தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கடந்த மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் இலங்கை ஏற்றுமதி வளர்ச்சியை பெற்றுள்ளவை மிகவும் சாதகமான ஒரு விடயம் என்றும் அவர் இதன்போது மேலும் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என சில எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. 2.5 மில்லியன் டாலர் அரசு பணம் காணாமல் போனமை, நிலக்கரி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பலய கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு மோசடிகள் பதிவாகி வருகின்றதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நிலக்கரி மோசடி, திரைசேரி மோசடி போன்ற மோசடிகளின் ஊடாக அரசாங்கத்தின் இயல்பு வெளிப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். நிலக்கரி மோசடியை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அமைச்சரினாலும் முடியவில்லை. தனியொருவராக நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது எனவும் அதற்கு அமைச்சர்களின் ஒப்புதல் இருந்திருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினர். எனவே ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஹேக்கிங் விவகாரத்தினால் வங்கிகள் மீதான மக்களின் நம்பிக்கை பழுதடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் GL பீரிஸ் குற்றம் சுமத்தினார். இதேவேளை இலங்கையின் நிதி பாதுகாப்பு மற்றும் கடன் தரப்படுத்தல் என்பவற்றில் இந்த ஹேக்கிங் விவகாரம் பெரும் பாதிப்பையும் சவால்களையும் ஏற்படுத்தும். இந்த மோசடி தொடர்பில் உரிய விசாரணைகளை மத்திய வங்கி முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி செயலகத்தில் நிதி செலவையுடன் தொடர்புடைய மோசடியாளர்கள் சிலர் இணைந்து கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவில் நாடு எரிபொருள் பிரச்சினையை எதிர்நோக்கும் எனவும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியே இதற்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டினார். தரம் குறைந்த நிலக்கரியை வழங்கிய நிறுவனத்துக்கு மீண்டும் சந்தர்ப்பம் இதனால் வழங்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினர். இதேவேளை அரசாங்கம் உடனடியாக பதவி விலகி தேர்தல் ஒன்றை நடத்தி மக்களுக்கு புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெரும வலியுறுத்தினார்.
யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஈட்டிய முறையை வெளிப்படுத்த முடியாத 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை 3 தனியார் வங்கிகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்ததாக கூறி சட்டமா அதிபரால் பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கசகல நுழைவாயிலில் வாடகை காரில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை கொண்டு சென்று சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்கலை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது அவரிடமிருந்து 14 கிலோகிராம் வெடிமருந்து, 240 ஜெலட்டின் குச்சிகள், 350 கிலோகிராம் அமோனியா, 490 டெட்டனேட்டர்கள் மற்றும் 5600 அடி நீளமுள்ள வெடிமருந்து கம்பி ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் முல்கிரிகல பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடையவர் என தெரிய வருகின்றது. விசாரணையின் போது பாறைகளை உடைப்பதற்காக இந்த வெடிப்பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.